கேப்பா புலவு சென்ற ரோஹிங்கியா அகதிகள் என்பதாக மற்றொரு செய்தி வெளியாகிறது. தஞ்சம் கோரி முள்ளிவாய்க்கால் கடற்பரப்பில் கரையொதுங்கிய மியன்மார் ரோஹிங்கியா அகதிகள் மீண்டும் முல்லைத்தீவு கேப்பா புலவு விமானப்படைகளுக்கு நேற்று மாலை 5 மணி அளவில் அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்பரப்பில் கடந்த 19ஆம் தேதி 115 பயணிகளுடன் மியன்மார் அகதிகள் படகு கரை ஒதுங்கியிருந்தது. பின்னர் கப்பல் கரைக்கு வர முடியாத நிலையில் கடற்படையினர் உதவியுடன் திருகோணமலை கடற்படை தளத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு மருத்துவ பரிசோதனை பின்னர் அவர்கள் திருகோணமலை ஜமாலியா பகுதியில் வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் அவர்களுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அவர்களுக்கு தேவையான நிவாரண சேவைகள் உள்ளிட்ட ஏனைய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே ஜமாலியா மகாவித்தியாலயத்தில் அவர்கள் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் பின்னர் தஞ்சம் கோரிய 115 மியன்மார் அகதிகளும் மிரிஹானை இடைத்தங்கல் முகாமில் தங்க வைப்பதற்கான இடவசதி இல்லாத காரணத்தால் இவர்களில் 103 பேர் 2 பேருந்துகளில் மீண்டும் முல்லைத்தீவு கேப்பாப்புல விமானப்படை தளம் ஒன்றில் தற்காலிகமாக தங்க வைக்க அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். குறித்த படகில் 45 சிறுவர்கள் 24 பெண்கள் 46 ஆண்கள் உள்ளடங்கலாக 115 பேர் பயணித்திருக்கிறார்கள். கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி அன்று இவர்கள் மீது சட்டவிரோதமாக இலங்கை கடலுக்குள் நுழைந்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இவர்கள் திருகோணமலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அதில் சட்டவிரோதமாக படகு பயணத்துக்கு செயற்பட்டதாக 12 பேர் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்க முக்கியமான ஒரு தகவல். எனவே ரோஹிங்கியா அகதிகள் இப்பொழுது கேப்பா புலவு பகுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள்.